ஸ்ரீ குரு ஜோதிடம் ஆஸ்ட்ரோ சொல்ல பிரகாஷ். ஜோதிடம் சார்ந்த தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு லக்னாதிபதி எங்கிருந்தால் சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். மற்ற கிரகங்கள் எங்கிருந்தால் சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 2ஆம் அதிபதியோ 3ஆம் அதிபதியோ எங்கிருந்தால் எப்படி வேலை செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்தோம். அந்த வரிசையில் 7ஆம் அதிபதி எங்கிருந்தால் சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 7ஆம் அதிபதி இந்த 12 பாவங்களில் எங்கிருந்தால் எப்படியெல்லாம் வேலை செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய கலத்திரத்தை சொல்லக்கூடியது இந்த 7ஆம் அதிபதியாக இருக்கும். 7ஆம் அதிபதி எப்படிப்பட்ட கலத்திர அமையும்னு சொல்லும். அவர் அறிவாளியா, திறமசாலியா, புத்திசாலியா, இதையெல்லாம் சொல்லும். கலத்திரம் பொருளீட்டக்கூடவர் இருப்பாரா அப்படின்லாம் சொல்லும். தொழில் கூட்டாளிகளை சொல்லக்கூடியதாக இருக்கும், நண்பர்களை சொல்லக்கூடியதாக இருக்கும், கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்யுன்ய உறவை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்படி 7ஆம் அதிபதி இந்த பாவத்தின் மூலியமா செயல்படக்கூடியதாக இருக்கும். இந்த 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் நல்ல சிறப்பாக இருந்துட்டா நல்ல அழகான கலத்திரம் அமையும். குறிப்பாக சுக்கிரனும் சந்திரனும் அமைஞ்சிட்டா ரொம்ப அழகான கலத்திரம் அமையும். ஒரு ஜாதகருக்கு ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா ரொம்ப அழகான கலத்திரம் அமையும். புதன் அமர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இளமையான மனைவி அமையும். ரொம்ப நாளாவே ஒரு 60 வயசு 50 வயசு ஆயிட்டா கூட ஏதோ இருக்குப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப இளமையாவே வச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட சூழல்லாம் உருவாக்கி கொடுக்கும். ஒருத்தரோட வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியமே மனைவி அமைகிறது தான். இந்த மனைவி அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குடும்ப அந்தஸ்துல இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். இப்ப இருக்க காலகட்டத்தில் மனைவி அமைச்சுக்கிறதே பெரிய தடையா இருக்கக்கூடியது அமைப்பா இருக்கும். இந்த 7ஆம் பாவகத்துல ராகுவோ கேதுவோ உட்காந்துட்டா அவங்களுக்கு மனைவி அமைகிறதுலே ரொம்ப கடுபடியா இருக்கும். மனைவியை தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப சிரமக்கூடிய சூழல்களாக உருவாக்கி கொடுக்கும். இந்த 12 பாவங்கள்ல 7ஆம் அதிபதி எங்க உட்கார்ந்துருந்தா எப்படி எல்லாம் வேலை செய்வார்னு தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் அதிபதி லக்னத்திலேயே உட்காந்துருந்தா எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் ரொம்ப அழகான கலத்திரத்தை அமையக்கூடியவராக இருப்பார். இவர் போய் பொண்ணு தேட வேண்டிய அவசியம் இல்லை, கலத்திரம் தானா வந்து அமையக்கூடிய சூழல்லாம் உருவாகும். அப்படி பார்த்துக்குங்க. ரொம்ப படிப்பாளியா இருப்பாங்க, திறமசாலியா இருப்பாங்க, புத்திசாலியா இருப்பாங்க. கணவனோட மனைவியோ திருமணத்துக்கு பிறகுதான் இவங்க பொருள் சேர்க்கையிலேயே ஈடுபடக்கூடிய சூழல்லாம் உருவாகும். கணவனை கண்ட்ரோல் பண்ற விஷயங்கள்லாம் கூட எடுத்துப்பாங்க, மனைவியை கண்ட்ரோல் பண்ற விஷயங்கள்லாம் எடுத்துப்பாங்க. நல்லொழுக்கத்துல ரொம்ப சிறந்தவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் அவருக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். குறிப்பா மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வெளி உலகத்துக்கே தெரிய ஆரம்பிப்பார். 7ஆம் அதிபதி 2ல இருந்துட்டா இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கொடுக்கணும்னு மனைவி அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு பொருள் சேர்க்கணும் எண்ணங்களே மேலோங்கி கொடுக்கும். மனைவி இல்ல கணவரோ வந்ததுக்கு அப்புறம் தான் இவரோட வாழ்க்கையில தனலாபமும் கிடைக்கும். பொருளாதார சேர்க்கணுங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். வரக்கூடிய மனைவியோ இல்லை கணவனோ பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க. அறிவு சார்ந்த சிந்தனையில ரொம்ப மேலோங்கி இருப்பாங்க. முக்கியமா குடும்ப பொறுப்புகளை தானே வழி எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். கணவர் இருப்பாரு, ஏனோதானன் இருப்பாரு. மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பமே ஒரே சீரா இருக்கும், சிறப்பா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட சூழல்லாம் இருக்கும். கனைவி வந்ததுக்கு அப்புறமோ இல்லை மனைவி வந்ததுக்கு அப்புறமும் இப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கக்கூடியது அமைப்பு இருக்கும். கட்டளையிடக்கூடிய என்ன அமைப்புல இருப்பாங்க கணவனுக்கு. அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கும். 7ஆம் அதிபதி 3ல இருந்தா எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் கலத்திர அமைக்கிறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழல்லாம் இருக்கும். பொருளாதார வசதிகளை பெருக்க முடியாத சூழல்லாம் இருக்கும். ஜாதகர் ஏதாவது ஒரு நோய் தொற்றுடன் இருக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கும்.
குறிப்பாக ஆண்மை சார்ந்த பிரச்சனையாக கூட இருக்கும். பெண்களுக்கு கருப்பை சார்ந்த பிரச்சனைகளை கூட உருவாக்கி கொடுக்கும். எங்கேயாவது விரும்பி கணவனோ இல்லை மனைவியோ போகணும்னு நினைச்சா கூட அந்த இடத்துக்கு போக முடியாது. பிரயாணங்கள்ல தடைபடக்கூடிய சூழல்லாம் இருக்கும். அதிகமா 3ஆம் பாவகத்தில் அமர்ந்துருந்தா சில பேருக்கு பிரிவினையை தரக்கூடிய விஷயங்கள்லாம் கூட நிறைய வரும். விவாகரத்து போன்ற நிகழ்வுகள்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 2வது மனைவியை 2வது கணவரை நாடக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த 3ஆம் பாவகத்தில் 7ஆம் அதிபதி உட்காந்துட்டா செய்யக்கூடியவராக இருக்கும். 7ஆம் அதிபதி 4ஆம் பாவகத்தில் உட்காந்துட்டா எப்படி போன்ற வேலைகள்லாம் செய்ய வந்துருக்கலாம். வீடு மனை வாகனங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையே வராது. 2 பேரும் ஒத்த கருத்தோட பேசக்கூடிய சூழலாம் இருக்கும் நிறைய வீடுகளில். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தான் அந்த பாவகத்தில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனைவி எவ்வகையில் ஒரு சிந்தனை உருவாக்கி கொடுக்குறாங்களோ அதே வகையில் தாய் போலவே மனைவி அமைக்கக்கூடிய சூழலாம் இருக்கும். அதிகமாக பொருளீட்டணுங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். முக்கியமாக கல்வி சார்ந்த சிந்தனைகள்ல அவங்க ரொம்ப மேலோங்கி இருப்பாங்க. லாபத்தை பெருக்கணுங்கிற சிந்தனையில் அவங்க மேலோங்கிட்டு இருப்பாங்க. 7ஆம் அதிபதி 5ல் உட்காந்துட்டா எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகரோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக பங்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க. முக்கியமாக ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகுதான் இந்த அமைப்பெல்லாம் அவர் ஏற்படுத்திக்கூடிய சூழலாம் இருக்கும். ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. கல்யாணம் பண்ணி ஆனதுக்கு அப்புறம் இந்த 5ஆம் பாவகம் செயல்படும். அந்த 5ஆம் அதிபதி அங்கேயே உட்காந்துருப்பாரு. அந்த திசாபுத்தி நடக்கும். அந்த காலகட்டத்தில் நிறைய அங்கீகாரம்லாம் அவருக்கு கிடைக்கும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பரிசு பொருள்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். 7ஆம் அதிபதி 6ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் தெரிஞ்சுக்கலாம். மனைவியோ கணவனோ ரொம்ப விரும்பத்தக்காத செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சண்டை சச்சரவுகளும் இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாங்க. ஏதாவது ஒரு பிரிவை பற்றி சிந்திக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். நோய் தொற்றுடன் இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். 7ஆம் அதிபதி 7லே இருந்தா எப்படிப்பட்ட பலன்களை வெளிப்படும் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் விரும்பிய எண்ணங்களை தோற்றங்களை உருவாக்கக்கூடியவராக இருப்பார். மனைவி மூலியமா தன்னோட ஆசைகளை இச்சைகளை தீர்க்கக்கூடியவராக இருப்பார். மனைவி மூலியம் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப கணவன் இணக்கமா இருக்கக்கூடியவர்களாக சொல்லலாம். ஒரு செயல்றதுக்கு முன்னாடியே கணவன் மனைவியும் ஒரே மாதிரியான சிந்தனைகளை இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. முக்கியமா சந்திரனோ இல்லை சனியோ உட்காந்துட்டா அவங்களுக்கு சந்தேக பார்வை இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். கணவனை மனைவி சந்தேகப்படுறது, மனைவி கணவனை சந்தேகப்படுற சூழல், இப்படிப்பட்ட சூழல்லாம் உருவாக்கிடும். 7ஆம் அதிபதி 8ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட பலன்களா வெளிப்படும் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் ஏதாவது ஒரு பிரச்சனையில சந்திக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். ரகசிய தொடர்பு வைக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். ஜாதகர் மனைவிக்கு கட்டுப்படக்கூடிய சூழல்லாம் உருவாகும். ஜாதகர் பொருளாதாரத்தை சேர்க்கணுங்கிற எண்ணங்கள்ல தோத்து போகக்கூடிய சூழல் உருவாகும். ஏதாவது ஒரு பெரிய நோய் தொற்றுடன் போராடக்கூடிய சூழல் உருவாகும். பிரிவினையை சந்திக்கக்கூடிய சூழல் ஆகும். பொதுவாக இது பெண்களுக்கு 2வது குடும்ப வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். இங்க போய் ஒரு சுபகிரகம் உட்காந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஒரு அசுபகிரகம் உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க, இவங்களுக்கு திருமணத்தை உண்டாக்கி கொடுக்கறதே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். திருமண நாட்களை பல நாட்களை தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். 7ஆம் அதிபதி 9ல் உட்காந்துட்டா எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கணும். மனைவி ரொம்ப ஆன்மீக விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. தர்மகாரியங்கள் செய்யறதுல ரொம்ப சிறந்தவராக இருப்பாங்க. மனைவி ரொம்ப படிப்பு சிந்தனையில ரொம்ப மேலோங்கி இருப்பார். இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கொடுக்கக்கூடிய சூழலாம் இருக்கும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் புகழ் வெளியில தெரியக்கூடிய சூழல்லாம் இருக்கும். ஒரு ஜாதகரை விட ரொம்ப அதிகமா படிக்கக்கூடிய சூழல்லாம் மனைவி உருவாக்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஜாதகரை விட அவர் செய்யற தர்மகாரியங்கள் ரொம்ப பெரிதா பேசப்படக்கூடிய சூழல்லாம் இருக்கும். ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் இருப்பாங்க. கணவன் ரொம்ப தர்மகாரியங்கள்லாம் ஈடுபட மாட்டாரு. ஒருத்தருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணங்களே மேலோங்கிட்டு இருக்காரு. ஆனா மனைவி அதற்கு மேலே இருப்பாங்க. சில விஷயங்கள்ல ரொம்ப முன்னுதாரணமா இருப்பாங்க. ஒருத்தர் வாராங்க, ஏதாவது தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க, ஏதாவது பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப கொடுக்கக்கூடிய எண்ணங்கள்ல மேலோங்கி இருப்பாங்க. 7ஆம் அதிபதி 10ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் சொத்துக்கள் சேர வேண்டிய அமைப்பெல்லாம் உருவாகும். ஏதாவது ஒரு தொழில் மூலியமா அவங்க முன்னேறக்கூடிய அமைப்புகளை உருவாக்கணும்.
ஒரு ஜாதகர் 7ஆம் அதிபதி 10ல் இருந்துட்டா மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு தொழில் தொடர்பு எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் மேலங்கி கொடுக்கும். இந்த கணவர் வந்ததுக்கு அப்புறம் தொழில் தொடர்பு சிந்தனைகள்லாம் மேலங்கி கொடுக்கும். அதுல சக்சஸ்ஃபுல்லாக அடையக்கூடிய சூழல்லாம் ஒரு வாய்ப்பு. 7ஆம் அதிபதி 11ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் லாபம் சார்ந்த சிந்தனையிலே இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் சில சொத்துக்களை சேகரிக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். மனைவி வந்ததுக்கு அப்புறம் பொருளாதாரத்தை சேர்க்கணுங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு அதுல பொருளாதாரத்தை சேர்க்கணுங்கிற எண்ணங்கள் ரொம்ப பிரமாதமையாக ஏற்படக்கூடிய சூழலா இருக்கும். 7ஆம் அதிபதி 12ல் இருந்துட்டா எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சொல்லக்கூடியதா இருக்கும். ஒரு கணவன் மனைவி இருவருக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்ய உறவை குறிக்கக்கூடியதா இருக்கும். அந்த அந்யோன்ய உறவு ரொம்ப தடைபடக்கூடிய சூழலா இருக்கும். கணவனுக்கு மனைவியை பிடிக்காது, மனைவிக்கு கணவனை பிடிக்காது, இப்படிப்பட்ட சூழல்லாம் இருக்கும். 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். மனைவியோ இல்லை கணவனோ ஏதாவது ஒரு விரயங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். ஏதாவது ஒரு நோய் தொற்றுடன் போராடக்கூடிய சூழல்லாம் உருவாகும். மனைவி ரொம்ப ரொம்ப செலவாளியா இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல செலவு கொண்டு போறவங்களே இருப்பாங்க. ஆடம்பர சுகத்தை அனுபவிக்கணும்னு எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். முக்கியமா கணவருக்கு இப்படிப்பட்ட சூழலா இருக்கும். ஆடம்பர சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கிட்டு இருக்கும். முக்கியமா 7ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிட்டா அவங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப அவதிப்பட்ட சூழல் இருக்கும். பல நாட்கள் குழந்தைகளே இல்லாத இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகிட்டு. ஒரு 7ஆம் அதிபதி 12ல் அமர்ந்துட்டா ஜாதகருக்கு அதிகப்படியான விரயங்களை சேகரிக்கக்கூடிய மனைவி அமைவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. பொருளாதார இழப்பை சிந்திக்கக்கூடிய சூழல்லாம் உருவாகும். குறிப்பா ஒரு 7ஆம் அதிபதி எப்படி இருக்கணும்னா 1, 5, 9 இந்த பாவகத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதை விட 4, 10 அந்த அமைப்புல இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். 5ஆம் பக்கத்துல இருந்ததுன்னா குழந்தைகள் மேல பற்றுள்ள கொண்டவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழல்லாம் உருவாகும். ஒரு தாயவும் ஒரு குழந்தையும் பிரிக்க முடியாத சூழல் இருக்கும். நம்ம வீட்டில் கூட இப்போ கூட நடக்கும். உனக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா? அந்த குழந்தை 3 வயசுல இருக்கும்போது அதை சொல்லும், 10 வயசுல இருக்கும்போது அதை சொல்லும், 30 வயசுல இருக்கும்போது கூட அந்த குழந்தை அதையே தான் சொல்லும். இப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது கொடுக்கும். மனைவியோ கணவனையோ இந்த பாவக முறையில பார்க்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒருத்தருக்கு உண்டான கலத்தரத்தை பத்தி முழுமையா சொல்லக்கூடியது இந்த 7ஆம் பாவமாகும். ஜோதிடம் சார்ந்த தகவலுக்கு இந்த சேனல்ல தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.